எல்லாருமே சொன்ன விஷயம் தான், கேம்பஸ் போக மாட்டேன் படிக்க மாட்டேன்னு சொல்லி. இல்லை, கேம்பஸ் போய் ஆகணும், படிச்சாகணும்னு. இது இவங்க 2 பேருக்காக வேண்டி நான் சமர்ப்பிக்கிறேன் என் அம்மா அப்பாக்காகவே. என்னால் வர முடியாத கல்வியை எனது மகள் அந்த கல்வியை பெற்றிருக்கிறதுன்றது கதைக்க முடியல. ஆனந்தம். நாங்கள் இப்படி படித்து பட்டம் பெற்றிருக்கலாம் என்று அப்படி உணர்வுகளை தூண்டக்கூடிய மாதிரி இருந்தது. எக்ஸைட்டடாக செலிப்ரேஷன் மூடோட அப்படியே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். காலம் தான் எல்லாத்துக்குமே பதில் சொல்லும். இதுதான் அதுக்கான ப்ரூஃப். இப்போ நாங்கள் வந்து சப்போர்ட்டாக இருந்தால் கூட படித்ததுங்களுக்காக தான் இருக்கிறதே வாடகை வீடு. பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ் சொன்னால் அது வார்த்தையால் சொல்லி முடியாது. குறிக்கோள் நான் படிக்கல, உள்ள கேம்பஸ்க்கு போகிறேன் பட்டம் வாங்கினதா. என்னோட ஹஸ்பண்ட் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்தார். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு. நாங்கள் நிற்கிற இடம் ஜாழ் மாவட்டம், குறிப்பாக ஜாழ் பல்கலைக்கழகத்தில் நிற்கிறோம். இன்றைய தினம் 40வது ஆண்டினுடைய பட்டமளிப்பு விழா, அதாவது 2026ஆம் ஆண்டின் பட்டமளிப்பு விழா 3வது நாள். இந்த 3வது நாட்கள்லையும் என்ன சுவாரஸ்யமான விடயங்கள் எல்லாமே இடம்பெறுகின்றது தான் ஒரு காணொலியாக பதிவு செய்ய போகிறேன். அந்த காணொலி பதிவு செய்த பிறகு தான் நான் ஒரு இன்ட்ரோ எடுத்து பண்ணிக்கிறேன். உண்மையாகவே ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள். பெத்த அப்பா அம்மா அந்த அவருடைய பிள்ளைகளுடைய இந்த வெற்றியை பகிர்ந்து கொள்கிற விடயங்களை பார்க்கும்போது உண்மையாகவே நாங்களும் இப்படி படித்து பட்டம் பெற்றிருக்கலாம் என்று அப்படி உணர்வுகளை தூண்டக்கூடிய மாதிரி இருந்தது. அவர்களோட கதைக்கும் போது உண்மையாகவே இந்த காணொலி பதிவு செய்கிறது இப்போ படிக்கிற ஆட்களுக்கும் இப்படியான விடயங்களை பார்க்கும்போது அவ்வளோ மோட்டிவேஷனாக இருக்கும். அதுக்காகத்தான் பதிவு செய்கிறோம். இன்றைய நாள் இந்த ஜாழ் பல்கலைக்கழகத்தில் என்னென்ன விடயங்கள் சுவாரஸ்யமாக இடம்பெறுகின்றது தொடர்ந்து இந்த காணொலி கூட பார்ப்போம். இந்த இடத்துல பாருங்க, பட்டமளிப்பு விழா எல்லாம் முடிந்து எல்லாம் வெளியில் வர காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கீங்க. இந்த வழியினூடாகத்தான் வெளியில் வருவாங்க. இப்போ சரியாக நேரம் 11 மணி அளவாகுது. அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான நேரம் எல்லாருக்குமே. பாருங்க, அவருடைய உறவினர்கள் நண்பர்கள் எல்லாமே இந்த இடத்துல காத்து கொண்டிருக்கணும். அதில் வந்து பூஞ்செண்டுகள் எல்லாமே கொடுப்பதற்காக. வணக்கம். வணக்கம். எங்கே இந்த வாரீங்க? இந்த நேரம் இந்த இடத்துல நிற்பதற்கான காரணம் என்ன? ஹேப் கலெக்ஷன். ஒவ்வொரு வருஷம் ஜெயிக்கிறீங்களா ஹேப் கலெக்ஷன்? ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து போகுது, இப்போ ஃபைனல் இயர். கிட்டத்தட்ட 4 வருஷம் சேர்த்துருப்பீங்க. இது சேர்க்கலாம் என்ன, நான் வருவேன். நீங்க வருவீங்க. எவ்வளோ சேர்த்துருப்பீங்க ஒரு நாளைக்கு? இப்படி வருவேன் ஒரு 50,000 60,000 வருமா? எப்படி ஃபுல்லாக நீங்கள் தான் அடிச்சு எல்லாம் வாங்குறதானே? இல்லை 20 நாள் வச்சு வந்தா 2.5 செஷன் ஆர்ட்ஸ்ல இருக்கு. இன்னும் நல்லா பார்க்கலாம். எத்தனை மணிக்கு? 2:30. 11:30 இப்போ உள்ள போயிடணுமேண்ணா. சரியா? எல்லாரும் பிரிச்சிடுங்க, எல்லாம் பிரிச்சிடுங்க, எல்லாம் பிரிச்சிடுங்க, பிரிச்சிடுங்க. புடி வேண்டாம், புடி வேண்டாம். அக்கா கங்க்ராட்ஸ். நான் கங்க்ராட்ஸ். சரியில்ல. ஆமா அண்ணா விட அண்ணா தருவார், அண்ணா தருவார். ஒரு பாக்குறதுனால பாப்போம். ஆனா எல்லாம் எரிஞ்சு விடுங்க, நான் எடுப்பாங்க. அண்ணா நீங்க மேல அறிங்க, எடுப்பாங்க. வாங்க மேல அறிங்கண்ணா. இல்ல சரிப்பட்டு வருமாண்ணா. நான் ஒரு ஆளை கொடுக்க போறேன்னா கேப் கலெக்ஷன் நான் தாரேண்ணா. என்ன நினைப்பாங்க? இல்லை இல்லை நான் கொண்டு வரேன், அழகு இல்லை. கொண்டு இல்லையா? ஏன் பாய் கொண்டு போகல?
உங்களோட மகளா எப்படி சந்தோஷமா இருக்கா? இனி எங்க யூனிவர்சிட்டி அங்கேயா போட்டோ எடுக்க இல்ல அதுல வச்சு ஐயா சும்மா கதைப்பா மண்பல உங்களோட சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்வோம். என்ன பேக்கல வீடியோ வச்சுட்டு அடுவாடுது விட மாட்டேன். எடுங்க எடுத்துட்டு வாங்க சரியில்லை. கொஞ்சம் இடம் போடுங்க கொஞ்சம் இடம் போடுங்க. இன்றைய நாள் 3வது அமர்வு, அதாவது பட்டமளிப்பு விழாவினுடைய அமர்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. 21ஆம் தேதி பாருங்க, எல்லாருமே அந்த பட்டம் பெற்று வெளியில வர அந்த காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கோம். முதல் அமர்வானது இப்போ முடிவு பெற்று அந்த கப் கலெக்ஷன் எல்லாம் செய்து எல்லாரும் வெளியில வந்து கொண்டிருக்கணும். அந்த வகையில் இன்றைய தினம் ஒரு சுவாரஸ்யமான நிறைய விஷயங்களை இந்த காணொலி கூட பார்க்க போறோம். அந்த வகையில் உள்ள போவோம். சரி, அப்போ நாங்கள் யூனிவர்சிட்டி உள்ள போய் கொண்டிருக்கிறோம். முதல் அமர்வு கிட்டத்தட்ட ஒரு 11 மணி அளவில் முடிவு பெற்று எல்லாருமே வந்து கொண்டிருக்கணும். அந்த கப் கலெக்ஷன் நடைபெற்ற அந்த இடங்கள் எல்லாமே காணொலி பதிவு செய்தால் நம்மவே அது ஒரு சந்தோஷமான ஒரு தருணமாக இருக்கும். இனி வர அந்த இப்படியான விடயங்களை பார்க்கும்போது நாங்களும் படித்து யூனிவர்சிட்டி வரணும், இந்த பட்டம் பெறணும் என்ற ஆசை நிறைய பேருக்கு வரும். உட்பகுதியின் ஊடாக இப்போ நாங்கள் சென்று கொண்டிருக்கோம். இடங்களை பாருங்க, அந்த அப்பா அம்மாவுக்கு அந்த பெற்ற பட்டங்கள் எல்லாத்தையுமே அணிவிக்கிற காட்சியை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. வணக்கம் அண்ணாக்கா. வணக்கம். இன்றைய நாள் என்ன நாள் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க? இன்னைக்கு எங்க 2 பேருக்கு கிராஜுவேஷன். 2 பேருக்கும் ஒரே நேரத்தில் பட்டம் கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. தங்கச்சிக்கு கோல்டு மெடல் கிறிஸ்டியானிட்டியில் கிடைச்சிருக்கு, அது ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கு எனக்கு. எஸ், எவ்வளோ காலமா எதிர்பார்த்திருந்த ஒரு விஷயம் இன்றைக்கு தான் எங்களுக்கு கைகூடி வந்திருக்குது. இந்த தருணங்களை யாருக்கு நன்றி சொல்ல விரும்புறீங்க? நாங்கள் எங்களோட சின்ன வயசுல இருந்து எங்களை படிப்பிச்சு நல்வழிப்படுத்தின ஆசிரியராக இருக்கட்டும், எங்களோட பேரண்ட்ஸாக இருக்கட்டும், எங்களுக்கு எல்லா இதுலேயும் சப்போர்ட்டாக இருந்திருக்கிறாங்க. அண்ட் சில சொந்தக்காரங்க எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கிறாங்க. அது தவிர ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது தவிர எங்களை யூனிவர்சிட்டியில் நிறைய லெக்சரராக எங்களை வழிப்படுத்தி இருக்கணும். முக்கியமாக எங்களோட டெசிடேஷன் டைம்லையாக இருக்கட்டும், எங்களோட டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாரும் எங்களை நிறைய வகையில் எங்களை நெறிப்படுத்தி இருக்கணும். அவைகளுக்கு நாங்கள் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறோம். அது தேங்க்ஸ் சொன்னால் அது வார்த்தையால் சொல்லி முடியாது. என்னென்னு சொன்னால் அது எங்களுக்கு ஒரு வாழ்நாள் கடமை மாதிரி. அவங்களுக்கு நாங்கள் நிறைய விஷயத்தில் கடமைப்பட்டிருக்கிறோம். ஸோ அவைகளுக்கு நாங்கள் ஒரு பெருமை சேர்த்துக்கொள்கிற விதமாக நான் இதை பார்க்குறேன். கண்டிப்பாக இந்த இடங்களா இன்னொரு விடயம், கூடுதலாக பெண் பிள்ளைக்கு பிடித்த ஒரு ஆள் அப்பாவை. இந்த தருணங்கள்ல அப்பா கண்ணீர் வருது பார்க்கும்போது. கண்டிப்பாக அப்பாவுடைய உழைப்பு, அம்மாவுடைய உழைப்பு. அம்மா பற்றி உங்கள்கிட்ட கேட்குறேன், அப்பாவுடைய உங்களோட அந்த அவ்வளவு ஈடுபாடு ஊக்குவிப்பு என்ன மாதிரி இருந்தது? அப்பா எனக்கு நிறைய விஷயத்துல வந்து மோட்டிவேஷன், எல்லா விஷயத்துலயும் மோட்டிவேட் பண்றது கூடுதலாக அப்பா தான். ஒரு பொம்பளை பிள்ளைனா நல்ல தைரியமா இருக்கணும், போல்டா இருக்கணும் சொல்லி தரவர் கூடுதலா எல்லா விஷயத்துல. நான் எங்கேயாச்சும் ரோட்ல போறேன்னு சொன்னா முதல் சின்ன வயசுல ஒரே இருக்கா எங்களுக்கு நர்சரியில படிக்கல, அந்த சின்ன பிள்ளைகள் யாரும் ஒரு ஆள் வந்து எனக்கு நுள்ளி போட்டான்னு நான் போய் அப்பாட்ட சொன்னேன். அப்பா சொன்னேன், ஒரு ஆள் அடிச்சு அடி வாங்கிட்டு வரக்கூடாது, இது கதைக்கணும், ஏன் அடிச்சு நீ சொல்லி கேட்கணும். அந்த மாதிரி எனக்கு சின்ன வயசுல இருந்தே என்ன நெறிப்படுத்தினது எங்களோட அப்பா தான். எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் அப்பா என்ன நிறைய விஷயத்துல வந்து மோட்டிவேட் பண்ணியிருக்கார். கூடுதலாக நான் ஒவ்வொரு விஷயம் இப்போ படிப்பை மட்டும் இல்லாமல் விளையாட்டுகளாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் வந்து கூடுதலாக எனக்கு ஊக்கம் கொடுத்துருக்காரு எங்களோட அப்பா. நிறைய விஷயத்துல சப்போர்ட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி அம்மாவும் அப்படித்தான். அம்மா விட்டு உங்களுடைய அப்பா அம்மாவுடைய அந்த ஈடுபாடு கண்டிப்பாக சொல்ல வேண்டிய விஷயம் உண்டு. அம்மா அப்பாவும் நிறைய எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கணும் இந்த விஷயத்தில். யூனிவர்சிட்டிக்கு வரும்போது கூட ஓகே கவனமாக பார்த்து போகணும், வேறு அப்பா நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறேன், அவதானமாக இருக்கணும், படிப்பு தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த கல்வியை இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் விட்டு கொடுக்கக்கூடாது. தனிப்பட்ட முறையில் எங்கள்கிட்ட ஒரு ஆளுமையை வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு படி வந்து கல்வி. அதே நேரத்தில் சமூகத்துக்கும் ஒரு நல்ல வழிகாட்டக்கூடிய ஒரு ஆயுதம் வந்து கல்வி என்ற ரீதியில் கல்வி எங்கள்கிட்ட அப்பா நிறைய மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறேன் நிறைய விஷயங்களில். அம்மா வந்து அன்பில் எனக்கு குறையாத ஒரு விஷயம் அம்மா தான், சொல்லிக்கொள்ளாது. அதுக்கு ஈக்குவலாக அப்பாவும் வந்து நிறைய பாசம் காட்டியிருக்கிறேன், நிறைய கைடன்ஸ் வந்து
சொல்லிக்கொள்ள முடியாத அளவுக்கு அதே நேரத்தில் லெக்சர்ஸ் ஆகல் அண்ட் டீச்சர்ஸ் சின்ன வயசுலேருந்து படிப்பிச்ச டீச்சர்ஸ் ஆகல் எல்லாரையும் இந்த நேரத்தில் நான் நன்றி கூறுறேன். அவைகளுக்கு முக்கியமாக என்னுடைய டிபார்ட்மெண்ட் சார்பாக நிறைய மிஸ் ஆகல் வந்து எனக்கு டெசிடேஷன் டைமில் இன்டர்ன்ஷிப் டைமில் நல்ல வழிகாட்டுதல் சொல்லியிருக்கணும். இந்த ஸ்கூலுக்கு போங்க, இப்படி செய்யுங்க, என்னென்ன மாதிரி செய்யுங்க. ப்ரொஃபஸர் ஆகல் நிறைய பேர் கைடன்ஸ் பண்ணியிருக்கணும். தேங்க்யூ ஸோ மச். பட் இந்த நேரம் ஒரு வார்த்தையால் சொல்லிக்கொள்ள முடியாத அளவுக்கு பெருமையா இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு. மற்றது உண்மையாவே அப்பாக்கு இது ஒரு என்ன சொல்றது 2 கண்கள் என்ன அதான் என்ன கண்டிப்பா. எப்படி இருக்கு இன்றைய உணர்வு உங்களுக்கு? இல்லை நிச்சயமாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு உணர்வு தான். நாங்கள் எவ்வளோ காலம் வரக்கூடியவியல் ஆரம்ப பள்ளிக்கூடத்தில் இருந்து வளர்ந்து வந்து இன்றைக்கு ஒரு பட்டதாரியாக வர அளவுக்கு தூரத்துக்கு மட்டும் அவைகள் வந்து நகர்ந்து வந்திருக்கிறோம். அப்போ நாங்கள் வந்து சப்போர்ட்டாக இருந்தால் கூட படித்தது முழுக்காக தான். நிச்சயமாக வந்து என்னென்னு கேட்டால் இரவு பகலாக இருந்து படிப்பாங்க. இரவு 12 மணி 1 மணி அப்படிதான் படிச்சு வந்துருக்கான். ஆனந்த கண்ணீர் விடுங்க அப்பா, அது ஆனந்த கண்ணீர். இல்லை அதெல்லாம் அந்த நேரங்களையும் நான் பார்த்து சொல்லுவேன், கொஞ்சம் படுங்கடாண்டா படுக்க மாட்டான். அப்போ அவங்கள்ட்ட முயற்சி தான் இதுக்கு முக்கியம். படித்து இன்றைக்கு வந்து இனி அடுத்தடுத்த கட்டம் அவியல் அடுத்ததை பார்த்து கொண்டு போகட்டுக்கும். இப்போ அவியல் ஆரம்பம் தானே. அப்போ முதலாவது பட்டதாரியாகி இனி அவியல் இந்த அவாக்கெல்லாம் இப்போ எம்சில் கிடச்சிருக்குது. எம்ஏ இல்லாமலே அவள் எம்சிலுக்கு போகலாம். அந்த அளவுக்கு அவாக்கு கிரேட் கிடைச்சிருக்கு. அவாக்கு கிறிஸ்டியானியில் கோல்டு மெடல் கிடைச்சிருக்குது. அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெருமையான விஷயம். நாங்கள் ஊக்கப்படுத்தினாங்களா, ஆனால் படித்து முடிச்சது முழுக்காக தான். அப்போ அதில் நாங்கள் அவங்கள பாராட்ட வேணும். அதே போல் வடிவாக செய்திருக்கிறாங்க. எங்கள் எதிர்பார்ப்பை வந்து பிள்ளைகள் ஏற்றிருக்கிறோம். எனக்கு 2 பேர் தான் பிள்ளைகள். 2 பேரையுமே நான் இந்த அளவில் வளர்ந்து கொடுத்துருக்கிறேன். அதுக்கு நாங்கள் விட்டதுன்னு இல்லை, அவை தான் படித்து வந்தவியல். நாங்கள் சப்போர்ட் கொடுத்துக்கொண்டு நாங்கள் முழுக்கோம். நல்ல விஷயம். கல்வி முக்கியமாக உங்களுக்கு தெரியுதான். கல்வி எதுக்கும் வந்து அடிப்படையில் கல்வி தான் போகணும். கல்வி ஒரு பெரிய ஆயுதம். அதை பயன்படுத்துகிற முறைகளை பொறுத்து அவை வழிவாக செய்து கொண்டு போயிடும். நல்ல விஷயம், சந்தோஷம். ஓகே, உண்மைக்குமே என்ன விஷயம்னு சொன்னா அப்பா சொல்றாரு, அதை நாங்கள் தாவரவா படிச்சதுன்னு சொல்லி உண்மைக்குமே நாங்கள் படிக்கிறதுக்கு உந்துதலாக இருந்தது அம்மாவும் அப்பாவும் தான். கூடுதலாக எல்லாத்த பேரண்ட்ஸும் படிக்கலைன்னு சொன்னால் பிள்ளைகளை மற்ற பிள்ளைகளை பேர் கண் முடிச்சு படிக்குதுன்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணுவாங்க. எங்கட வீட்டை நாங்கள் படிச்சுட்டு இருந்தால் அம்மாவும் சரி அப்பாவும் சரி படுத்து தூங்கன்னு சொல்லுவாங்க. எங்கட வீட்டை வளமைக்கு மாறாக நடக்கிறது. நான் 1 மணிக்கெல்லாம் படிச்சுட்டு இருந்தேன்னா அம்மா லைட் போட்டுட்டு இருந்தா அம்மா அடிக்கடி நித்திர கொள்றது ஒழுங்கா நித்திர கொள்ள மாட்டா. எழும்பி தங்காப்பாடு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு என்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. வீட்டில் இருக்கிற டைம்லையும் சரி. அப்பாவும் அதே மாதிரி தான். அப்பா கோல் அடிச்சு சொல்லுவார். எனக்கு கொழும்புல நிற்கிறவர் பெரும்பாலும் கோல் அடிச்சு சொல்லுவார், நித்திர கொள்ளணும், நித்திர முக்கியம். டெசிடேஷன் டைம்லாம் எனக்கு நித்திரையில் ஒரு 5-6 நாளைக்கு தொடர்ச்சியாக அந்த டைமுக்குள்ளே கொடுத்துருவோணுன்றதுக்காகண்டி. அந்த டைம்லாம் அப்பா சொன்னார், அதை நோம்பலாக செய்து போட்டு நித்திரை தான் முக்கியம் என்ற மாதிரி எல்லாம் மோட்டிவேட் பண்ணியிருக்கு. அதுக்கு கிடைச்ச ஒரு வெகுமானமாக தான் நான் இதை பார்க்குறேன். இது இவங்க 2 பேருக்காக வேண்டி நான் சமர்ப்பிக்கிறேன் இந்த அம்மா அப்பாக்காகவே. அம்மா சொல்லுங்க, இன்றைய நாள் எப்படி இருக்கு உங்களுக்கு? நல்ல மகிழ்ச்சியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. எனக்கு 2 பிள்ளைகளும் நல்ல மாதிரி படிச்சு நல்ல ஒரு உயர்வை அடையணும்ன்றா என் விருப்பம். அதே மாதிரி இந்த ஆசையை நிறைவேற்றி வச்சுட்டு நான் 2 பேர் அந்த அம்மா பார்த்து சத்தியம் எனக்கு மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. அம்மா நல்ல மாதிரி படிச்சு வரணும், வேண்டிய எதிர்காலம் நல்ல மாதிரி இருக்கணும்னு தான் எங்களுடைய ஆசை. 2 பேர்ட்ட விருப்பமாக தான் அதை நிறைவேற்றி வச்சுட்டு நம்ம அதுவே பெரிய சந்தோஷம். இது எல்லாமே ஒரு பெரிய ஒரு ஆனந்த கண்ணீர். அதை வழியில விடணும். நன்றி அம்மா, உண்மையா நன்றி. நன்றி அக்கா, நன்றி அப்பா. பாய் பாட்டி வணக்கம். இன்றைய நாள் நல்ல முகத்துல செழிப்பா அவ்வளவு பிரகாசம் தெரியுது. என்ன காரணம்? உள்ள கேம்பஸ்க்கு போனேன், பட்ட பாங்கினதான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இல்லை சார், அதுதான் மாமா அவரோட அதே சரி. அம்மாவோட கதை அம்மாலாம் இந்த செழிப் பண்ண தெரியுது. அம்மா அம்மாவோட சொல்றது ஆமாம்மா. எப்படி இருக்கு இன்றைய நாள்? நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. கண்ணீர் வந்துட்டு. அம்மா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கு இன்றைய நாள்? இந்த பெரிய அது என்னன்னு சொல்றது, நல்ல ஒரு கிடைக்காத நாள். உங்களோட குடும்பத்துல முதலாவது பட்டதாரியா? ஓ, அவதான் எங்களுக்கு முதலாவது மகளும் முதலாவது பட்டதாரி. ஃபேமிலிக்கு அவதான் முதலாவது பட்டதாரி. இந்த இடங்கள் அவங்களோட இது பேர் அப்பா. அப்பா அப்பா வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. என்ன நாள், என்ன விஷயத்துக்காக இன்றைய நாள் வந்து நிற்கிறீங்க? இன்றைக்கு எங்களோட மகளின் பட்டமளிப்பு விழாக்காக. எப்படி இருக்கு இன்றைய நாள்? இன்றைய நாளில் ஒரு சிறப்பான நாள், சந்தோஷமான நாள், மறக்க முடியாத நாள். மறக்க முடியாத நாள். இந்த நேரங்களில் உங்களோட பிள்ளைய வளர்த்தெடுக்கிறது நிறைய கஷ்டங்கள் பார்த்துருப்பீங்க. உண்மையில்லை,
அந்த நேரம் ஒரு கஷ்டங்கள்லாம் கஷ்ட மத்தியில ஆளாக்கி விட்டனாங்க. எவ்வளோ ஒத்துழைப்பா இருந்தவங்க உங்களுக்கு? எவ்வளோ ஒத்துழைப்பா இருந்து படிச்சு படிப்பு விஷயத்தில் 190% நல்ல முறையில் எங்களோட ஒத்துழைப்பு கூட இருந்தவன். நல்ல ஒத்துழைப்பா இருந்த. ஓ, அதில் சந்தேகம் இல்லை. எங்களுக்கு ஒரு மகளும் ஒரு மகனும் தானே. அப்போ எங்களோட மகள் செல்ல பிள்ளையாக தான் நாங்கள் வளர்த்துறாங்க. அப்போ அதை ஒரு இன்றைக்கு ஒரு மறக்க முடியாத நாள். இந்த இடங்கள் நிற்கிற எல்லாருமே இவர்களுடைய குடும்பம் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நிற்கணும். குடும்பங்களாக இணைந்து புகைப்படங்கள் எடுத்து கொண்டிருக்கணும். என்ன உங்களோட ஃப்ரெண்ட் என்னவா இதை பேசிட்டு கேட்டது? எங்களுக்கு கணக்கில் இருக்க மாட்டலாம். நீங்க யூனிவர்சிட்டியா? வணக்கம் அக்கா. இன்றைய நாள் இந்த இடத்துல என்ன விசேஷம்? வெக்கேஷன் எப்படி இருக்கு இன்றைய நாள்? ஹாப்பியா இருக்கு. அவ்வளவுதானா? அம்மா அப்பாவுடைய அந்த உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்த சம்பந்தமா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க இந்த இடத்துக்கு நீங்க வாரத்துக்காக? கிரேட் 1ல இருந்தே கஷ்டப்பட்டது தானே. வேற என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த பட்டம் பெற்ற சம்பந்தமா உங்களுடைய அப்பா கூடுதலாக பெண் பிள்ளைகளுக்கு அப்பாவை பிடிக்கும். இப்போ அந்த வகையில் உங்களோட அப்பா எவ்வளவு சப்போர்ட்டிவாக இருந்தவருங்க? ஓகே, மரக்கரு வியாபாரம் தான் பண்ணுறார், கஷ்டப்பட்டு படிப்பிச்சிருக்கிறார். சந்தோஷம். இனி நாங்கள் தானே அவங்கள பார்க்கணும். படிப்பிருக்கிற வரைக்கும் படிப்பிச்சுட்டாங்க, இனி நாங்கள் அவங்கள நல்லா பார்த்துப்போம். என்ன துறையில் நீங்கள் இந்த பட்டம்? பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், அக்கௌண்டிங், ஃபினான்ஸ் ஸ்பெஷல் சென்டர். இந்த பாடசாலையிலேருந்து நீங்கள் முடிச்சு வந்து? வேம்படி, எஃப்னா வேம்படி கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல். இந்த இடங்களில் பாருங்கள் எல்லாருமே நின்று புகைப்படங்கள் எடுத்து கொண்டிருக்கணும். பட்டம் பெற்று வந்த பிறகு எல்லா முகத்திலையும் அவ்வளோ ஒரு பெருமிதம், அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி அந்த முகத்தில் தெரியுது. எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த இடங்களை பாருங்கள், தொப்பியெல்லாம் அணிவிச்சு கொண்டிருக்கணும். இதான் உண்மையாகவே சந்தோஷமான தருணம் பாருங்க. அம்மாவுக்கு அவர் பெற்ற பட்டங்களை கொடுக்குறது. வணக்கம். இன்றைய நாள் என்ன விஷயத்துக்காக இங்கே வந்திருக்கிறீங்க? எங்களோட மகள் பட்டமளிப்பு விழா வந்துட்டோம். உங்களோட குடும்பத்திலேயே முதலாவது பட்டதாரியா? ஆமாம். எப்படி இருக்கு இன்றைய நாள்? சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு முதல் பட்டதாரி என்ன? ஆமாம். அடுத்த 2வது இங்கே மெடிசின் படிக்கிறோம். சந்தோஷத்தை தாண்டி எப்படி அந்த பிள்ளைய என்ன மாதிரி கரை செய்த நீங்கால? எங்கட பாடு போராட கஷ்டப்பட்டு கஷ்டத்துக்கு மத்தியில் தான் இன்றைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் இருக்கிறதே வாடகை வீடு. சரி, நாங்கள் வெளி மாவட்டத்திலிருந்து வெறும் மகளாக தான் வந்து இங்கே அதில் எல்லா பிள்ளைகளையும் பார்த்து படிக்கணும் வந்து அதில் உற்சாகத்தெலாம் படித்தார்கள். உதவியல் எல்லாம் கஷ்டம் நம்ம இருக்கிறோம். அது ஒரு பெரிய ஒரு விஷயம் தானே. நாங்கள் வந்து ஒரு கம்பெனிலாம் வேலை செய்கிறோம், சிசிபின்னு சொல்லி. அப்போ இப்படியா பிரச்சனைலாம் கஷ்டத்துக்கு மத்தியெல்லாம் நாங்கள் ஓடி வந்திருக்கிறோம். ஒரு கடவுள் சித்தம்னா சொல்ல வரும். ஆக்கள் உதவியெல்லாம் கஷ்டம். பிள்ளையோட கதைக்கலாமா? கூப்பிடுங்க பிள்ளையோட பிள்ளைகளோட என்ன மாதிரி அந்த சந்தோஷத்தை கேட்போம். அப்படி இருங்க. அம்மா யாரும் வர சொல்லுங்க. இவங்கள் தான் இந்த அப்பாவுடைய மகள். ஃபோட்டோ எடுத்து நிற்கிறோம். நாங்கள் வர விட்டு அவங்களோட கதைப்போம். இந்த இடங்களில் பாருங்கள், அவருடைய நண்பர்கள் எல்லாருமே கேக் வெட்டி கொண்டாடுற அந்த காட்சியம் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதோட இந்த இடங்களில் அவருடைய அப்பா அம்மா பாருங்கள் அவ்வளோ மகிழ்ச்சியாக வாரினோம்ண்டு. தான் பெற்ற பட்டங்களை எல்லாமே அவருடைய அப்பாவுக்கு கொடுத்து அந்த மகிழ்விக்கிற அந்த காட்சியை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்குது பாருங்க. அக்கா வணக்கம். வணக்கம். இன்றைய நாள் பெரும் சந்தோஷத்துல நீங்க என்ன விடயம்
என்னோட இங்கே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் 40வது பட்டமளிப்பு விழா. அதில் நானும் ஒரு பட்டதாரியாக பட்டம் எடுத்திருக்கிறேன். அப்போ எனக்கு இது ரொம்ப சந்தோஷமான ப்ரௌடான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது. என்ன கல்வித்துறையில் நீங்கள் நான் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்பெஷல் செஞ்சுருக்கிறேன். இந்த இடங்கள்ல நன்றி கூறணும்னா யாருக்கு நன்றி கூற விரும்புறீங்க? கண்டிப்பாக அம்மா அப்பா 2 பேத்துக்கும். அது இல்லாமல் என்னோட ஹஸ்பண்ட் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்தார். 4 வருஷம் அவர் என்னால் ரொம்பவே கஷ்டப்பட்டு என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சார். அவங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். அது இல்லாமல் என்னோட டீச்சர்ஸ், என்னோட வெல் விஷஸ் எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். அண்ணா சொல்லுங்க. இந்த இல்லை கண்டிப்பாக உங்களை பற்றி ஒரு பெருமைப்படுத்தி நன்றி சொல்ல நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க உங்களோட மனைவிக்கு? எனக்கு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயமா தான் இருக்குது. நான் வெட்டிங் முடிக்கிற டைமில் பெரிய பிரச்சனை இருந்துச்சு இந்த கேம்பஸ் வர்றதுக்கு. எல்லோரும் சொன்னாங்க கேம்பஸ் போகாது, கல்யாணம் முடிச்சிருச்சு அப்படி இப்படின்னு. அவ்வளோ பேருக்கும் மத்தியில் கேம்பஸ் வந்து ஒரு மாதிரி டிகிரி வாங்க வச்சுட்டேன். அதான் அப்போ நீங்கள் சொல்கிற விடயம் நான் இப்போ தான், அதாவது வெட்டிங் பண்ணால் அந்த யூனிவர்சிட்டி கண்டினியூ பண்ணுறன்றது அது பெரிய ஒரு கேள்விக்குரியனதே இருக்குது. அந்த சவாலுக்குள்ள நீங்கள் வெற்றி பெற்றுருக்கீங்க. வேறு என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்களோட மாமன் மாமியா அவங்களும் எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க. அப்பா சொல்லுங்க, உண்மையாகவே பெண் பிள்ளைக்கு பிடித்த ஒரு ஆள் அவருடைய அப்பா என்ன எப்படி இருக்கு இன்றைய நாள்? சந்தோஷமா இருக்குது. வேற என்ன சொல்ல விரும்புறீங்க பிள்ளைய பற்றி? அதாவது நிறைய கஷ்டங்களை தான் தாண்டி அந்த கஷ்டத்துக்களை என்ன மாதிரி பிள்ளை படிச்சு இந்த மகள் கேம்பஸ் போயிட்டு பட்டம் வலிப்பு விழாவில் நான் கலந்து கொள்ள மிக ஆர்வமாக இருந்தேன். அது இன்றைய நாள் நிறைவேறியிருக்குது. அதை பற்றி நான் சந்தோஷப்படுறேன். இல்லை இந்த மருமகன் தான் ரொம்பயுமே அதுக்கு முயற்சியாக இருந்து இந்த மகளை படிக்க வச்சிருக்கேன். அம்மா கண் கலங்கிட்டா. அம்மா சொல்லுங்க, நான் படிக்கிறேன், நீங்க சொல்லுங்க எப்படி இருக்கு இன்றைய நாள், இந்த தருணம் எப்படி இருக்கு? என்னோட நீண்ட நாள் ஆசை எனது மகள் இந்த போது டிகிரி வாங்குறதுங்கிறது இன்னைக்கு எனக்கு கதைக்க முடியல. ஆனந்த கண்ணி. உங்களுடைய குடும்பத்தின் முதல் பட்டதாரியா? முதலாவது பட்டதாரி. இந்த அம்மாவுடைய அழகையை பற்றி சொல்லுங்க. இவ்வளவுக்கு அந்த அந்த ஒரு நிறைய சவாலுக்கு மத்தியில தான் அம்மா அழுகிறா. என்ன காரணம்னா நீங்க பட்டம் பெற்றதுக்கு பின்னுக்கு நிறைய ஏதாவது ஒரு கவலையான விடயங்கள் இருக்கும், அதுக்கு நிறைய தோல்விகள், அப்படி என்ன விடயத்துக்கு பிறகு இந்த இடத்துக்கு வந்து நிறைய ஸ்ட்ரகிள் பட்டோம். ஃபேமிலி சிச்சுவேஷனாக இருக்கட்டும், இல்லை கிளாஸஸ் அப்படி ஃபினான்ஷியலாக இருக்கட்டும், நிறைய ஸ்ட்ரகிள் பட்டுட்டோம். அதுக்கு பிறகு லவ் மேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்து அதில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ். அப்போது அந்த டைமில் எல்லாருமே சொன்ன விஷயம் தான், கேம்பஸ் போக மாட்டேன் படிக்க மாட்டேன்னு சொல்லி. இல்லை, கேம்பஸ் போயாகணும் படித்தாகணும்னு ஹஸ்பண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டார். அதுக்காக செய்யாத விஷயம் இல்லை. அதே மாதிரி அம்மா அப்பா 2 பேருமே, அம்மா சொல்கிறதுக்கே இல்லை, ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டாங்க. அவங்க எஸ்டேட் ஒர்க், அந்த டைமில் எஸ்டேட்டில் ஒர்க் பண்ணாங்க. அப்போ எனக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அப்பாவுமே அதே மாதிரி தான். எனக்கு எந்த விஷயத்துலையுமே ஃபேமிலி சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருந்திருக்கு. அம்மா அப்பா 2 பேர்த்தோட சப்போர்ட் நல்லாவே இருந்திருக்கு. அதையும் விட ஹஸ்பண்ட் சப்போர்ட் எனக்கு எப்போயுமே இனியும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி உங்களோட அதாவது கூட்டி உங்களை விமர்சித்த அந்த நபர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் எதுவுமே சொல்ல தேவையில்லை. காலம் தான் எல்லாத்துக்குமே பதில் சொல்லும். இதுதான் அதுக்கான ப்ரூஃப். ஏன்னா இதை தவிர வேறு எதுவுமே தேவையில்லை. என்னை கதைச்சவங்களோ இல்லை என்னை பற்றி கதைச்ச எல்லா டாக்ஸிக்குமே நான் கொடுக்குற பதில் வந்து இது மட்டும்தான். அதுக்கு அம்மா அப்பா ஹஸ்பண்ட் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. இந்த வர்த்தி கொண்டாட்டம் என்ன மாதிரி வீட்டில் இடம்பெற போகுது? அப்படி செலிப்ரேட் பண்ண என்னை விட சந்தோஷப்படுறது இவங்க 3 பேரும் தான். ஏன்னா இந்த ஒரு மொமெண்ட்டுக்காக இவங்க 3 பேரும் ரொம்பவே வெயிட் பண்ணாங்க. அவங்க விட்டு சந்தோஷம் தான், அது அவங்க வார்த்தையால் சொல்ல முடியாது. அப்போ என்ன மாதிரி செலிப்ரேட் பண்ண போகிறீங்க? வீட்டை என்ன மாதிரி கொண்டாட போகிறீங்க? மிக சந்தோஷமான முறையில் கொண்டாடுவேன். இது வந்து என்னோட ஒரு குறிக்கோள். நான் படிக்கலை, நான் ஒரு ஆண்டு நாளோட நான் ஃபெயில் ஆகிட்டு நான் படிக்கலை. அதுக்கப்புறம் நான் கோயில் தொழிலில் ஈடுபாடாகிட்டேன். அதுக்கு பிறகு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி என் பிள்ளையை நான் ஒரு இந்த நிலைமை கொண்டு வரங்கிறதே என் ஆசை. அது இன்றைக்கு நிறைவேறி இருக்கு. அதை பற்றி ரொம்ப நான் சந்தோஷப்படுறேன். ஓகே, வேறு அம்மா ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? எனக்கு இதுதான் பெரிய சந்தோஷம். இதே மாதிரி இன்னொரு படியே இருக்காரு, அவரும் வந்துட்டேன். இதை விட சந்தோஷம் எதுவுமே இல்லை. ஒரு அக்கா வணக்கம். இன்றைய நாள் என்ன இந்த இடத்துக்கு வந்ததன் நோக்கம்? ஏன்னா வந்து இன்றைக்கி என்ன ஃப்ரெண்டு கன்வர்கேஷனுக்காக தான் இங்கே வந்தேன். ஏலேருந்து கிட்டத்தட்ட 10 years ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். அண்ட் அது இங்கே வந்து முடிஞ்சதில் ரொம்ப சந்தோஷம். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக செலிப்ரேஷன் மூடோட அப்படியே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இன்றைய நாள் என்ன அவங்களுக்கு கொடுத்து அதை மகளுக்கிட்ட போகிறீங்க? நான் கொடுக்குற எதுவுமே இந்த கிஃப்டாக இருக்காது. நான் அவங்க வாங்கிட்டு வர அந்த கிராஜுவேஷன் அந்த சர்டிஃபிகேட்ஸ் தான் எங்கள் எல்லாருக்குமே கிஃப்ட். அப்போ கையில் கேக் கொண்டு வச்சிருந்தேன் நீங்கள்? அது சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கான கேக் வெட்டியாச்சா? இல்லை இனிமே தான் கேக் வெட்டி கொஞ்சம் ஒரு சின்ன செலிப்ரேஷன் அதுக்கான வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எவ்வளோ நல்ல சந்தோஷமா. நிறைய. ஓகே, நன்றி. தேங்க்யூ.
உங்களை பற்றி சொல்லுங்க ஆக்சுவலாக நான் வந்துட்டு பேராதனை கேம்பஸ் எல்எல்பி ஸ்டூடெண்ட் முடிஞ்சது இப்போ டிகிரி. ஸோ ஜூனில் என்னோட கன்வெகேஷன் நடக்கும். மேபி அந்த டைம் இவங்களும் இதே மாதிரி வந்துடுவாங்க. நீங்கள் வந்தால் நீங்களும் இதே மாதிரி வந்து ஷூட் பண்ணிட்டு போகலாம். ஓகே ஓகே நன்றியா. தேங்க்யூ. இந்த இடங்களில் பாருங்க மகளுக்கு அவங்க பெற்ற பட்டங்கள் எல்லாமே கொடுத்து அணிவித்து அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்கிறாங்க. இதை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்கண்டே இந்த காட்சியை பாருங்கள். இது ஒரு கண்கொள்ளா காட்சியா. பெற்ற மகளுடைய பெருமையை அவ்வளவு மகிழ்வாக ஆதரித்து கொண்டிருக்க அப்பா. இங்கே அவருடைய சகோதர சகோதரிகள் எல்லாம் நிற்கணும். அக்கா வணக்கம். வணக்கம். என்ன காரணத்துக்காக இன்றைய தினம் இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க? இன்றைய தினம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் என்னுடைய பட்டமளிப்பு விழாவுக்காக வந்திருக்கின்றேன். அதோடு நான் வவுனியா பல்கலைக்கழகத்தில் செயற்திட்ட முகாமைத்துவம் சிறப்பு பட்டமளிப்பிற்காக கலந்து கொண்டிருந்தேன். அதோடு எனக்கு செகண்ட் அப்பர் கிளாஸும் கிடைச்சிருக்குது. அதை முன்னிட்டு நாங்கள் பட்டமளிப்புக்கு என்னோட ஃபேமிலியோடு வந்திருக்கிறோம். இந்த இடங்கள் நீங்கள் நன்றி சொல்கிறேன் யாராக இருக்கிறாங்க? கண்டிப்பாக நான் இந்த இடத்துல நன்றி சொல்ல வேண்டியது அம்மா, அப்பா, அதே போல் எனக்கு பாடம் சொல்லித்தந்த பாடசாலை ஆசிரியர்கள், அதே போல் எங்களுடைய விரிவுரையாளர்கள், என்னுடைய வவுனியா பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள், அதோடு என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாள் எப்படி இருக்கு உங்களுக்கு? மிகவும் சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு துன்பங்களை கடந்து இந்த வெற்றி உங்களுக்கு என்ன மாதிரி உங்களோட பிள்ளை உங்களை எவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்து அந்த படிப்பு அந்த விடயங்களை செய்தவங்க? கடன் கஷ்டப்பட்டு தான் படிச்சு இப்படி பின்னுக்கு வந்தவங்க. நாங்கள் கஷ்டப்பிரதேசத்துல இருக்கிறோம். இருந்தாலும் வந்து எங்களுக்கு மிக சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை என்ன மாதிரி கொண்டாட போறீங்க வீட்டுல? எல்லாருக்கும் விருந்தா? கண்டிப்பா. அப்பா சொல்லுங்க எப்படி இருக்கு? அப்பா உண்மையா ஒரு ஆனந்த கண்ணீர் வாரமாய் தான் இருக்கிறார் அப்பா. இன்றைய நாள் இந்த சந்தோஷம் எப்படி இருக்கு உங்களுக்கு? மிக மிக சந்தோஷமாக இருக்கின்றது. என்னென்னு சொன்னால் மனிதனுக்கு கல்வி என்பது மிக அவசியமான ஒன்று. எனவே கல்வி இருந்தால் எல்லாவற்றையும் அடைய முடியும். எனவே இந்த வகையிலே கடந்த 4 வருடமாக இந்த பல்கலைக்கழக படிப்பை படித்து இன்றைய தினம் இந்த பட்டத்தை ஏற்று இந்த பட்டமளிப்பு விழாவிலே நாங்கள் கலந்து கொண்டமைக்கு மிக சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமானதாக இருக்கின்றது. மேலே ஒரு ஆயுதம் கல்விதான் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். இந்த சந்தோஷத்தை என்ன மாதிரி கொண்டாட போறீங்க? சந்தோஷத்தை மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம். ஓகே நன்றியா. நன்றி. மகள் பாருங்க அப்பாவுக்கு இந்த கோட்டெல்லாம் அணிவித்து அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்றீங்க. இந்த இடங்களை பாருங்க பட்டம் பெற்ற நண்பர்கள் எல்லாருமே இணைந்து புகைப்படங்கள் எடுக்கிற அந்த காட்சியை தான் பார்க்குறோம். அந்த சந்தோஷங்களை என்ன மாதிரி எல்லாமே பகிர்ந்து கொள்றாங்கன்னு பாருங்க. இல்ல வாங்க வாங்க அக்கா வாங்க சும்மா சேர்ந்து வாங்க. பெண்பலம் ஃப்ரெண்ட்ஸா நல்லா இருக்கும். வாங்க வாங்க. இந்த இடங்களை பாருங்க பட்டம் பெற்று 4 அக்காமார் வந்து நிற்கிறேன் கதைக்க போறோம். அக்கா வணக்கம். நல்ல சந்தோஷமா இருக்கிறீங்க. இன்றைய நாள் எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷம் மட்டும்தானே? நீங்கள் இந்த யூனிவர்சிட்டி விட்டு போக போறீங்களா? அது சம்பந்தமா மிஸ் பண்ணுவேன். ஆக்சுவலி ஒரு நிமிஷம்னு யோசிக்கும் பொழுது 4 வருஷத்துக்கான அந்த மெமரிஸும் வந்துட்டு போகுது. துன்பங்கள், சந்தோஷங்கள், ஏமாற்றங்கள், நட்பு, எதிர்பார்ப்புகள் எல்லாமே வந்துட்டு போகுது. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அப்படியே ஒரு யூனிவர்சிட்டி மிஸ் பண்ற ஒரு ஃபீல் ஒன்று இருக்கு. அதனால சந்தோஷமா இருக்கேன்.
இந்த இடங்கள் யாரா இருக்கு நன்றி சொல்ல விரும்புறீங்க? முக்கியமா உங்களோட அப்பா அம்மா சம்பந்தமா? என்னோட அப்பா அம்மாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன். அதே நேரம் என்ற ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள் சப்போர்ட் மற்ற லெக்சர்ஸ் ஆக்கள் எல்லாருக்குமே நன்றி சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் என்ன சொல்லணும்? உங்களோட சந்தோஷத்தை பார்க்க என்னண்டா அந்த யூனிவர்சிட்டி வாய்ப்பு வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. அந்த வகையில் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு முக்கியமாக எங்களோட பேரண்ட்ஸுக்கு நன்றி சொல்லணும். அதையும் தாண்டி நாங்கள் இந்த இடத்துல வரும்போது எங்களுக்குன்னு எந்த உறவுகளுமே இல்லை. நல்ல உறவுகள், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், தெரியாத ஆக்களார்கள் எல்லாமே நல்ல உறவுகளாக அமைஞ்சாங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப மிஸ் பண்ணுறோம். இந்த 4 வருஷத்தில் எந்த ஒரு மூமெண்ட்டையும் மறக்க முடியாது. தேங்க்யூ. ரேகிங்லாம் நடக்கலை எங்களுக்கு. நாங்கள் தான் ரேகிங் பண்ணினோம். அப்படியுமே போன வருஷம் அதுக்கு முதல் வருஷம் எல்லாம் கேப் கலெக்ஷன் வந்து லட்சக்கணக்கில் சேர்த்துருப்பீங்க. இந்த யாருக்கு கொடுத்தீங்க? இந்த வருஷமா யாருக்கு கொடுத்தீங்க? சரி நீங்க சொல்லுங்க, எப்படி இருக்கு இன்றைய நாள்? சந்தோஷமாக இருக்குது, எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, சொல்கிறதுக்கு வேர்ட்ஸே இல்லை. இந்த 4 வருஷம் பட்ட கஷ்டத்தில் ஒரு பிரதிபலனை இன்றைக்கு இருக்குது. அதே மாதிரி நிறைய எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. நான் இங்கே அசிஸ்டன்ட் லெக்சரராக ஒர்க் பண்ணுறேன். ஸோ அதுவும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துருக்குறாங்க. அதோட இந்த நல்ல நண்பர்கள் இருக்கிறாங்க. ஸோ அந்த நண்பர்கள் இந்த மூமெண்ட் அவங்களோட ஷேர் பண்ணுறது இன்னுமே சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த யூனிவர்சிட்டி தான் இந்த லைஃப்பில் ஒரு பெரிய என்ன சொல்கிறது, இந்த லைஃபை டோட்டலாக சேஞ்ச் பண்ண ஒரு இடம் என்று சொல்லலாம். ஸோ எப்போவுமே மறக்க மாட்டேன். ஓகே, யாராருக்கு நன்றி சொல்ல விரும்புறீங்க? முக்கியமா ஒரு ஆள் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல. இந்த யூனிவர்சிட்டியில் எங்களை படிப்பிச்ச லெக்சரர்ஸ், மற்றது ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே. நன்றி சொல்லக்கூடிய நானுமே என்னோட குடும்பத்தார்கள், முக்கியமாக நண்பர்கள், இது இல்லாமல் எனக்கு கற்பித்த ஆசிரியர்கள் இல்லாமல் பாடங்கள் கற்பித்த நிறைய மனிதர்கள் எல்லாருக்குமே நன்றி சொல்கிறேன். ரொம்ப தேங்க்யூ. 4 பேரும் சேர்ந்து சொல்ல போறீங்களா? நன்றி. வணக்கம். வணக்கம். இன்றைய நாள் என்ன நாள்? இன்று எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க? நல்ல சந்தோஷமா இருக்கு. கன்வகேஷன் அன்னைக்கு என்ன துறையில நீங்க இந்த பட்டம் பெற்றிருக்கீங்க? ஆர்ட்ஸ். இந்த தருணங்கள் யாராருக்கு நன்றி சொல்ல விரும்புறீங்க? முக்கியமாக எங்கள் அண்ணாக்களுக்கும், அம்மா அப்பா, அவை தான் என்ன கஷ்டப்பட்டு படிக்க வச்சது. சரியான சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோதான். எப்படியுமே கூடுதலாக அப்பா பற்றி நிறைய சொல்ல வேணுமே. உங்களுக்கு நிறைய கஷ்டப்பட்டு வேலை அது இதன்னு குடும்பம் எல்லாருமே நிறைய கஷ்டப்பட்டு எல்லாரையும் தான் சொல்லுவாங்க. அப்பாட கஷ்டம். அப்பா வணக்கம். என்ன செய்ய போறீங்க இன்றைய நாள்? இவ்வளவு சந்தோஷம் என்ன எப்படி இருக்கு? கதைக்கு இயலாத அளவுக்கு சந்தோஷம் இருக்குது. அந்த அளவுக்கு வாழ்க்கையின் ஒரு உச்சக்கட்டத்தை அடைஞ்ச மாதிரி. என்னால் வர முடியாத கல்வியை எனது மகள் அந்த கல்வியை பெற்றிருக்கிறதுன்றது ஒரு அதை என்னென்று விவரிக்கிற அளவுக்கு என்னால் முடியாது. அப்படி ஒரு அந்தளவு ஒரு சந்தோஷமும் ஆதங்கம் ஆற்றலும் இருக்குது. அந்த ஒரு என்னென்ன எங்களுக்கு கிடைக்காத, எங்களோட வன்னி மக்களுக்கு கிடைக்காத ஒரு இதை எங்களோட மகள் பெற்றிருக்கைக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம் என்று தான் சொல்லலாம். அதை என் மகளின் முயற்சி தான் அவளின் வெற்றிக்கு காரணம். எங்களோட உதவியை விட அவளின் சொந்த முயற்சியிலே அவள் பெற்றிருக்கிறது. கொண்டாட போறீங்க இந்த வெற்றியை? ஏதோ எங்களால் முடிஞ்சளவு சந்தோஷமாக கொண்டாடுவோம். உங்களுடைய குடும்பத்தின் முதல் பட்டதாரியா? எங்களோட குடும்பத்தில் எங்களோட பரம்பரை பட்டதாரி. எங்களோட பரம்பரையிலே யாருமே பட்டதாரியா இருக்கல. அதால இவதான் முதலாவது பிளட்லயே முதல் பட்டதாரி என்று சொல்லிக்க ஒரு மனதுக்கு ஒரு. அப்ப இனி உங்களோட வன்னி மக்கள் என்ன சொல்லுவாங்க? உங்களுக்கு சந்தோஷப்படுவாங்க. நம்மளோட உறவினர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க? அம்மால போற சும்மா இந்த தருணங்கள்ல பெற்றெடுத்தது அவ்வளவு ஒரு பெருமை. நீங்க ஏதாவது ஓரிரு வார்த்தைகள். ஓகே நன்றியா. இந்த இடங்கள்ல பாருங்க, நண்பர்கள் எல்லாருமே இணைந்து பட்டம் பெற்ற அந்த தன்னுடைய நம்பிகளோட சந்தோஷமா புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டிருக்கணும். அக்கா வணக்கம். வணக்கம். இன்றைய நாள் எப்படி இருக்கு உங்களோட சந்தோஷம்? மிகவும் சந்தோஷமா இருக்குது. என்ன துறையில நீங்க பட்டம் பெற்று வந்து? சேர்த்துட்டோம் மாமத்துவத்தில்
ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட். இன்றைய நாள் நீங்கள் நன்றி சொல்லணும்னு யாராக இருக்கிறான்னு சொல்லுவீங்க? என்ன படிப்பிச்ச அம்மா அப்பாவுக்கும் டீச்சர்ஸுக்கும் வழிகாட்டின அனைத்து எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் லெக்சர்ஸ் எல்லாம். உங்களோட குடும்பத்தில் எத்தனாவது பட்டதாரி நீங்கள்? 2வது பட்டதாரி. தொடர்ந்து அப்படியான விடயங்களை சாதிக்கிறதா உங்களோட அப்பா அம்மாவுக்கு பெரிய ஒரு பெருமை. என்ன இந்த இடங்கள்ல அம்மா என்ன சொல்ல விரும்புறீங்க? சந்தோஷமா கதைக்கவே எல்லாருமே இருக்கிறேன். நீங்க சொன்னீங்க வரைக்கும் முல்லைத்தீவுல இருந்து வந்திருக்கிறீங்க. முல்லைத்தீவுன்றது அந்த யுத்தத்தில் எவ்வளவு விடயங்கள் இழந்ததுன்னு எங்களுக்கு தெரியும். அந்த வகையில் உங்களோட பிள்ளை அப்படி சாதிச்சது பெரிய உங்களோட மிக பெருமையாக சந்தோஷமா. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்தீங்களா? சரியா கஷ்டப்பட்டு தான் படிப்பிச்சுங்க. சந்தோஷமே இருக்குது. ஆனந்த கண்ணீர் அப்ப என்ன சொல்ல விரும்புறீங்க மகளை பற்றி? சந்தோஷம். இது என்ன இன்றைக்கு என்ன கொண்டாட்டம்? மகளுடைய சந்தோஷத்தை பட்டமளிப்புல கொண்டாட்டம் தான். வீட்டையெல்லாம் விருந்து வைக்க போறீங்களா? எல்லாம் போய்த்தான். இறுதியாக நிறைய பட்டதாரிகள் அவர்களுடைய அப்பா அம்மா அனைவருடைய கதைச்சு நிறைய மகிழ்வான விடயங்களை பரிமாறிக்கொண்டாங்க. உண்மையாகவே அவரோட அப்பா அம்மா தங்களுடைய பெற்ற பிள்ளைகளுடைய இந்த வெற்றிகரமான நிகழ்வுகளை அவ்வளவு சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில் இத்துடன் என்னோட காணொலியை முடிவு செய்வதோட வெளியில் போகும்போது என்னென்ன விடயங்கள் இடம்பெறுது, என்ன மாதிரி எல்லாம் அவங்களுக்கு தங்களுடைய அப்பா அம்மாவை சந்தோஷப்படுத்துகிறாங்கன்றது தொடர்ந்து இந்த காணொலியோட பார்த்தோன்னு போவோம். அப்படியா பாருங்க, இன்னும் நிறைய பேர் நிற்கிறோம்.